இபிஎஸ் வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கானது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சூரியமூர்த்தி தொடுத்த வழக்கை நிராகரித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க மறுத்த இபிஎஸ்ஸின் மனு தள்ளுபடி செய்து உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மீது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்கு கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்த்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி விசாரித்தார். அப்போது ஏபிஎஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் மற்றும் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை வைத்திருந்தார்கள். அப்போது 2018ஆம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினராக இல்லை எனவும் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து சூரியமூர்த்தி போட்டியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் சூரியமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கட்சியின் விதிப்படி கட்சியின் உறுப்பினராக தொடர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆரின் விருப்பத்தை மீறி கட்சி விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது கட்சியின் அடிப்படை விதி, அதை பொதுக்குழுவால் மாற்ற முடியாது எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் கூட்டணியுடன் சுழற்சியாகவே போட்டியிட்டதாகவும் சூரியமூர்த்தி தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை இன்றைய தினம் தீர்ப்பளித்த நீதிபதி பி பாலாஜி அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை இந்த வழக்கை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார். திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி பாலாஜி இன்றைய தினம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க மறுத்த எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மீதும் இந்த உத்தரவு பொருந்தும் எனவும் நீதிபதி உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.